ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் குட் மார்னிங். நாங்கள் விளாக் எடுத்து நம்ம வீட்டில் விளாக் எடுத்து ரொம்ப நாள் ஆகி போச்சு. இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஃபஸ்ட் வேலை என்ன பண்ணியிருக்கேன்னு டீ வச்சுருக்கேன். அந்த பக்கம் பால் சூடாகிட்டு இருக்குது. எதாச்சுமே குளிச்சுட்டு வந்துட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் தான் வந்துட்டு வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். நைட்டே வந்து கிச்சன்லாம் க்ளீன் பண்ணாமே படுத்துட்டுனுங்களா, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. இப்போ தான் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாத்திரம் நைட்டே கழுவிட்டேன். அடுப்பு திட்டு இந்த செல்ஃப்லாம் மட்டும் துடைக்காமல் வச்சுருந்தேன். அப்படி போய் படுத்த தூங்கிட்டேன். எழுந்திரிச்சு சுடு தண்ணி போட்டுட்டு இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. என்ன சாப்பாடு செய்யலான்னு பாப்பாங்களை கேட்டால் எப்போ பார்த்தாலும் இந்த தக்காளி சாப்பாடே தான் கேட்குறாங்க. இங்கே ஒருத்தரிங்காலும் ஆதிக்குட்டி தூங்கிட்டு இருக்காரு. இங்கே அச்சுதான் வரும். காலையிலே கதை களியாடிட்டு இருக்கிறேன். என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு வந்தா ஜூலிக்கு பயந்துட்டு சாப்பாடு கொட்டிருக்க. ஜூலி ஏப்பா தங்கச்சி, நம்ம தங்கச்சி தான், உழைக்கக்கூடாது, பயந்துக்குவா, கமனு பப்பி. வாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வாசலில் மண் நிரவி விட்டுருந்தாங்க. இந்த போர் மண்ணுக்கு மேலேயுமே வந்துட்டு இப்படி புல் முளைச்சிருச்சு வருங்க. காலையில் வாசல் தெளித்து கோலம்பலான்னு பார்த்தா மாமா வீட்டு முன்னாடி கோலம் போடுற இடத்துலையே கார் ஏற்றி நிறுத்திட்டாரு. அதனால் எதுவும் பண்ண முடியல. அச்சுதான் இன்னுமே பயம் போக மாட்டேங்குது. ஜூலி ஓடாத, ஓடினா தான் அதுக்கு துரத்தும். பேர் சொல்லு, பப்பி ஜூலிங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டீங்கன்னா அது வாட்டுக்கு இருந்து போகுது. என்ன சாப்பாடு கேட்டீங்க? தக்காளி சோறு, தக்காளி சோறு, தக்காளி சோறு. இதுலேயே கிடங்க. என்ன சோறு ஆக்கலான்னு எப்போ கேட்டாலும் இந்த தக்காளி சோறே தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன தான் இருக்குதோ தெரியல. அதுதான் நல்லா இருக்குது. குழம்பூற்றி பிசைய வேண்டியதில்லை, காய் வச்சு திங்க வேண்டியதில்லை. அதனால் இதை 4 வாய் அள்ளி போட்டு ஓடிடல. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு செய்யலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டீ குடிச்சிட்ருக்கோம். இந்த பாப்பா வந்து டீ குடிக்க மாட்டாங்க. இப்போ வந்து பால் சூடு பண்ணி கொடுத்துட்டேன். இந்த அம்மனி டீ குடிக்கிறாங்க. இந்த அம்மனிக்கோசரம் தான் நான் டீயே வச்சேன். இல்லாட்டி பால் தான் குடிப்போம். இவங்க தான் டீ கேட்பாங்க. டீ குடித்தாதான் கிளவியாட்ட வயசானவங்களாட்ட சுறுசுறுப்பாக இருக்குமாம்மா. ஆளுக்கு ஒரு கட்டு பிஸ்கட்டு, டீ. பாருங்கள், வாங்க டீ குடிக்கலாம். சாப்பாடு தாளிக்கிறதுக்கு சாப்பாடு வச்சு விட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், வெறும் தாளிச்சா சாப்பாடு கொண்டு போனால் என்ன இருக்குதுன்ட்டு சரி பீட்ரூட் பொரியல் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தோல் சீவி வச்சுருக்கேன். காலையில் சாப்பிட்றதுக்கு மாவுங்க ஃப்ரெண்ட்ஸ். அம்மா ஆட்டி வச்சுட்டு போயிருந்தாங்க. நைட்டு தான் சுட்டு சாப்பிட்டோம். எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நைட்டு சாப்பிட்டு இப்போ காலையில் இவங்களுக்கு தோசை சுட்டு கொடுத்துருவேன். பாப்பா வருங்க வெங்காயம் தக்காளி எரிஞ்சிட்ருக்கா தக்காளி சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்கு. ஏண்டா இப்படி ஒரு மாதிரி பார்த்துட்டு இப்படி குனிகிற, என்ன சொல்கிறதுன்னு தெரியலையா? சரி, அரிஞ்சு மூடி தாளிச்சு விட்றேன். சாப்பாடு தாளிச்சிட்டு இருந்தேன். ஆதிக்குட்டி முழிச்சோன்னையுமே அச்சிதா காணோம், யாரே காணோம் அப்படின்ட்டு எந்திரிக்கிறோம் பாருங்க. குட் மார்னிங் பட்டு. அழகி தூங்கி முழிச்சிட்டு அடி அறிவு குட்டிங்க. ஆதிப்பட்டு காணோம். கூடா அழகி குட் மார்னிங் சொல்லுங்கள். தங்கப்பிள்ளை குட் மார்னிங். குட் மார்னிங். அச்சோடி பட்டு குட்டிங்க. ஏன் சாமி அச்சுதான்ட்டு ஓடுறீங்க வெளியே? இங்கே தான் இருக்கிறாங்களா? பாப்பாங்க வெளியே வந்துட்டங்காட்டின்னு அழுகாச்சி. பாருங்க, படுக்கை விட்டு எந்திரிச்சாச்சு. இல்லம்மாவே நீயே தலை சீவிட்டியா? பரவாயில்லையே. ஆனால் அப்போதே 3/4 மணி நேரமும் ஒரு தடவை சீவிக்கிறேன். அது எப்பவுமே அப்படித்தான். நானும் சீவி குழம்பு ஒரு சைடு நல்லா வந்துட்டு ஒரு சைடு பின்றக்கே வராது. பின்னி பழகு முடிஞ்சா பாரு, இல்லாட்டி நான் சாப்பாடு தாளிச்சு விட்டேன் வந்து பின்னி விட்றேன். என்னப்பா உன் பிரச்சனை? என்ன வேணும்? மாடு கேட்டால் இதான் அக்கா போட்டு விட்டால, கண்ணுக்குட்டி ஓடுது பாரு. மாடு போட்டு விட்டுமே, மாடு போடு, வேற போடு, டிவி போடுன்ட்டு இருந்த. ஏப்பட்டோ அழகி டிவி பார்க்குறியாம்மா? டிவியில் என்ன வருது? படுத்துட்டு இருக்குதா? என்னது மாடா? சரிடி பட்டோ. நீங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் ஒரு அழுகாச்சி இருக்குது. ஏச்சுன்னா இப்போ கம்முன்னு உட்காந்துக்கிறேன். எனக்கு கிளம்பும் போது அழுவான். பாப்பா என்ன பண்ணுறான்ட்டு. பாப்பாங்க கேட்ட மாதிரி இங்கே பாருங்கள், தக்காளி சாப்பாடு தாளித்து கலரிட்டேன். காலையில் சாப்பிட்றதுக்கு பாப்பாங்களுக்கு தோசை சுட்டுட்ருக்கேன் பாருங்கள். அப்புறம் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பீட்ரூட் பொரியல், தக்காளி சாப்பாட்டுக்கு சைடிஷ் பீட்ரூட் வணங்கிட்டு இருக்கு.
எந்திரிச்சுங்க. தேங்காய் துருவி போட்டால் பொரியல் ரெடி. சாப்பிட வச்சு தாட்டி விட வேண்டியதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பாப்பாங்க 2 பேர் கிளம்பிட்டாங்க. ஜூலி போ அங்கிட்டீங்க. ஏய் தொடக்கூடாது, நானே தொடக்கூடாது. மாமா கொண்டு போய் ஸ்கூல்லேயே விட்டு வந்துடுறேன் அப்படின்னாங்க. கிளம்பியாச்சு. பார்த்து போயிட்டு வாங்க. சாயந்தரம் வந்துட்டு கூப்பிடுங்க. ஒட்டுக்காவே வாங்க. நீ முன்னாடி வந்துடாத. ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒட்டுக்காவே வாங்க. ஏன்னா இங்கே தனித்தனியாக கூட்டிகிட்டு வரணும்ல. மயில அக்காங்களுக்குலாம் பாய் சொல்லு, ஸ்கூலுக்கு போயிட்டு வரட்டும். அவனும் செருப்போட ஓடுவான்னு நினைக்கிறேன். நினச்சேன் நான். செருப்போட்டு எங்கே போகிறீங்க பட்டு? நீ ஸ்கூலுக்கு போறியா? அந்த கால் மாற்றி போடுறீங்க, தப்பு. அந்த கால் கழட்டு, மாற்றி போட்டுட்ட பட்டு. ம் மயிலு பாருங்க, எங்கள் அப்பா வந்திருக்கிறாரு. இப்போதான்ப்பா ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட போகிறாரு. நீங்கள் என்ன போயிட்டாங்களா, என்ன பண்ணலான்னு பார்க்க வந்தீங்களா? நீங்களே ஒன்று உள்ளான்ட்டு வந்தீங்களா? எந்திரிச்சிட்டு அப்படி அதெல்லாம் டான்னு. சரிப்பா வாங்க, சாப்பிடுவீங்களாம்மா? அதெல்லாம் போகிறத பாருங்க. எங்கே போகிறீங்க? அக்கா ஸ்கூலுக்கு போகிறாங்க. சித்தி அக்கா ஸ்கூலுக்கு போயிட்டு வரட்டும். இங்கே அம்மா எடுத்துக்கிறேன். மாமா இது என்னது மாமா செக் பண்ணீங்க? கூல் அண்ட் ஆயிலுங்களாமா, அதுக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறாரு. ஆதிக்கிட்டு கப்பு கொண்டு நீ கொண்டா அப்படின்ட்டு முதலால அவன் கேட்குறான். ஆமாங்க, பச்சையாக வருது. அவ்வளோதான், நம்பி இருக்குமா? ஓகே சரி, அவங்கள விட்டுட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாமா? தூங்கிருப்பீங்க. பரவாயில்ல, அதனால தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. என்ன சாமி கப்பு வேணுமாந்தா? கப்பு கொடுத்துட்டோம்னா இந்த தண்ணியில் ஆடிட்டு நான் அவங்கள கண்டுக்க மாட்டான் பாருங்க. ஏற்கனவே சளி பிடிச்சிருக்கு, மருந்து ஊற்றிட்டு இருக்கிறேன். கிளம்பியாச்சு பாருங்க. பாய். மொழி பாருங்க. பாய். அக்காங்க சாயந்தரம் வருவாங்க. பார்த்துட்டு இருக்கிறத பாருங்க. தங்கா சரிவா, தாத்தாக்கு தோசை சுட்டு தரலாவா? போது போச்சு போச்சு போச்சு. எங்கள் அப்பாவுக்கு தோசை. ஆதிக்குட்டி உட்காந்துருக்குறாரு வருங்க. இந்தாங்கப்பா தோசை. மயிலா தாத்தாட்ட தோசை வாங்கிக்கோ. கடிச்சு சாப்பிடுங்க. அப்பா கிளம்பிட்டாருங்க. 2 தோசை தான் சாப்பிட்டாரு. போதும் சாமி அப்படின்ட்டு கிளம்பிட்டார். மத்தியானம் சாப்பாட்டு கருவேப்பிலை சட்னி இறக்கிறப்பா எடுத்துகிட்டு போங்க, மத்தியானம் சாப்பிடுங்கன்னா. நான் எங்கள் சாமி மத்தியானம் சாப்பிட்றேன் அப்படிங்கிறாரு வருங்க. ஆமாம், நைட்டெல்லாம் வேலை செஞ்சாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அப்பா கண்ணு முடிச்சுட்டு வந்துருக்கிறாரு. போய் தூங்கினேன்னா எந்திரிக்க மாட்டேன், சாயந்தரம் தான் எந்திரிப்பேன். சாப்பாடு வேண்டாம் சாமி, இடையில முழிப்பு வந்தால் டீ வச்சு குடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு கிளம்புறாருங்க. சரி, சாயந்தரமாக டிஃபன் பாசி ஃப்ளாஸ்க்கெலாம் மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துடுங்க. சரிப்பா, பார்த்து போயிட்டு வாங்க. தங்கம் பாப்பாவா? நீ நம்ம வாத்தா அங்கே இருக்குதா? இதில் வாத்து வருதுங்களாம்மா, கூப்பிட்டு காட்டுறான். வாத்தா சாமி, நம்மளும் ஸ்கூலுக்கு போகலாமா? சொல்லக்கட்டிங்க ஸ்கூலுக்கு போகலாம்மா? போகலாம். பூவா சாப்பிட்டு போகலாம். இங்கே பார்த்து சொல்லுங்கள், அம்மாவை பாருங்க. மயிலு சரி, நீ டிவி பார்த்துட்டு இருக்கிற பாரு, அம்மா உனக்கு இட்லி ஊட்டி வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. மாமா இப்போ தான் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டேன்ட்டு ஃபோன் பண்ணாங்க. அப்பாவை வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. அப்பா இன்னும் ஈவினிங் தான் வருவாங்க. 4 மணிக்கு அப்பாவுக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சு கொடுத்தா போதும். எங்கம்மா விட்டுக்கிறான்னு? ஏப்பா என்ன வேணும்? வரேன். இங்கே வாம்மா சொல்லு. எப்படி சொல்லுவேன்? இப்படி இழுத்துட்டே போனீங்கன்னா எப்படி சொல்லுங்கள்? உச்சா இருந்து என்னென்ன வேலை பண்ணி வச்சுருக்கிற நீங்கள்? ஏப்பா எது கூப்பிட்டீங்க? இங்கே பாரு, எதுக்கு தாங்க கூப்பிட்டா அம்மாவை? அழகி போப்பா, கூப்பிட்டா மட்டும் நீ கண்டுக்கவே மாட்டேங்கிற. நீ கூப்பிட்டா அம்மா வரணுங்கிற. சரி போ, பாய். அழகி அங்கே கூட்டிகிட்டு போனான்லங்க, என்னை கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு டிவி பார்த்துட்டு இருக்கிறான் பாருங்க. இப்படித்தான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் பண்ணுறது. அப்புறம் பாட்டுக்கு அவன் பாட்டுக்கு போய் படுத்துக்கிறது. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன சாப்பாடுன்னு பார்த்தலாம் பாருங்கள். கருவேப்பிலை சட்னி, அப்புறம் வந்து ரசம், பீட்ரூட் பொரியல்,
அப்புறம் வந்து தக்காளி தாளிச்ச சாப்பாடு பாப்பாவுக்கு செஞ்சவங்க இல்லைங்களா? ஐயோ, பாப்பாவுக்கு செஞ்சால் தானே பார்த்துருப்பீங்க. தயிர் என்னென்னா தயிரே பெரியாகவே இல்லை, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ஆகிட்டுருக்கு. என்னாச்சுன்னு தெரியலிங்க. நைட்டே ஊற்றி வச்சிட்டேன், இன்னும் தேவையவே இல்லை. மதியானத்துக்கு ஆயிரும். மாமா இப்போ ரசம் ஊற்றி சாப்பிட சொல்லிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் சமையல் செஞ்சு முடிச்சாச்சு. பாத்திரம் வேறு சிங்கொலியே இருக்குது, கழுவி முடித்து கிச்சன் நீட் பண்ணணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த விலாக் நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். என்னால் முடிஞ்ச விலாக் எடுத்துட்டேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நீங்கள் எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எப்படி இருக்கணும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.